எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணியன் கோபி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு செமிகண்டக்டர் சிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் விக்ரம் 3201 அப்படிங்கிறதான் அந்த சிப்போட பேர். 180 நானோமீட்டர். ஸோ அதான் வந்து இந்த சிப்போட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதெல்லாம் என்னங்கிற நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பயங்கர மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸாக இருந்துச்சு. டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விக்ரம் 3201 சிப்பை பற்றி இதில் என்ன ஸ்பெஷல், ஏன் வந்து இந்தியாவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், ஆனால் இன்னும் ஏன் ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது, நம்ம செமிகண்டர் இண்டஸ்ட்ரியில் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம், ஆனால் நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம், நம்ம சீக்கிரம் வந்துடுவோம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிற விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ முதல்ல நம்ம செமிகண்டக்டர் சிப் இதில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். எல்லாத்துலேயும் நம்ம செமிகண்டக்டர் இல்லாத இடமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மொபைலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எனி எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ சிப்புங்கிறது எல்லாத்தையுமே எல்லா மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக் டிவைஸஸ் இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக உள்ள டெக்னாலஜின்னு பார்த்தோன்னா ஏஐக்கு வந்து செமிகண்டக்டர் சிப் வேணும், ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து செமிகண்டக்டர் சிப் வேணும், இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து தேவை, ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச்சு, எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குமே செமிகண்டக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது வந்து மாடர்னாக வந்து இப்போ நம்ம முன்னாடி ஆயில் எப்படி வந்து ஒரு உலகத்தோட எக்கனாமியை தீர்மானிச்சதோ அந்த மாதிரி இப்போது வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக செமிகண்டக்டர் சிப்பு தான் வந்து ரொம்ப உலகத்தையே வந்து தீர்மானிக்கக்கூடிய பவர் இருக்குது. அதனால தான் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பெரிய ஒரு சண்டைலாம் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா தான் வந்து இந்த டிசைனில் இதோட அட்வான்ஸ்மெண்ட்டு ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்க. அமெரிக்கா தான் டாப்பில் இருக்காங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து சைனாவில் இருந்தது. இப்போ இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் இப்போ இருக்கிற கூட்டது கூட யார் தான் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா தாய்வான், சவுத் கொரியா, இவங்களாம் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர் சிப்பில் எதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இந்த மேனுஃபேக்சரிங்கில் மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரிங் இருக்குது, அதுக்கப்புறம் டெஸ்டிங் இருக்குது. இந்த 3 ஏரியா இருக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த 3மே நம்ம பண்ணதே கிடையாது. நம்ம டிசைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இந்தியா. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற மொத்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து 20% ஆஃப் தி செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து நம்ம தான் வந்து டிசைன் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டிஜினியஸாக நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணுறமான இது வரைக்கும் இல்லை. அப்போ எதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ ஃபாரின்லேருந்து நம்ம வாங்கி இன்னொருத்தருடைய டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது செக்யூரிட்டி த்ரெட் இருக்கும் இல்லையா, என்ன இன்னொருத்தவங்களோட தானே, நம்மளுக்கு அதை பண்ண தெரியாது அப்படிங்கும்போது நம்ம வந்து டெக்னாலஜிக்கலாக பின்தங்கிடுறோம். ஸோ இஸ்ரோ முதற்கொண்டு நம்ம நாட்டில் இருக்க ஒரு மொபைல்லையுமே, இப்போ மொபைல் வந்து மேட் இன் இண்டியான்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் அந்த செமிகண்டக்டர் சிப் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம வந்து இறக்குமதி தான் பண்ணுவோம். அப்போது இது எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வந்து செமிகண்டக்டர் சிப் இறக்குமதி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $30 பில்லியன். 1 பில்லியனா 100 கோடி ரூபாய். ஸோ $30 பில்லியன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தமாக நம்ம அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதே பார்த்தோன்னா ஒரு $40 பில்லியன் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம செமிகண்டக்டர் சிப்பை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவி இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதான் வந்து இவ்வளோ தேவை இருக்குது நம்மளுக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இண்டிஜினியஸ் எதுவுமே தயார் பண்ணதே கிடையாது. அப்போ முதல் முறையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த விக்ரம் 3201 சிப்புங்கிறத வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளே டெஸ்ட்டும் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்த செமிகண்டக்டரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இதோடைய முக்கியத்துவம் சுவாரஸ்யம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இஸ்ரோ இருக்கு இல்லையா, நம்ம வந்து இஸ்ரோவில் பயங்கரமாக நம்ம வந்து வளர்ந்துட்டே வரோம். நிறைய ராக்கெட்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறோம். பல நாடுகளுக்கு நம்ம ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ நிலவோடைய சவுத் போல நம்ம தான் முதல்ல, அமெரிக்காவும் இல்லை, சைனாவும் இல்லை, ரஷ்யாவும் இல்லை, நம்ம தான் முதல்ல அந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர சீப்பாகவும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இஸ்ரோவில் நம்ம வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோம்ல, அதுலேயுமே நம்மளால் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், சேட்டலைட் லான்ச் பண்ணுறது எல்லாத்துலேயுமே அதுலேயுமே நம்ம வந்து இம்போர்ட்டட் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால், நம்ம நாட்டில் கொஞ்சம் செமியாக நம்ம யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், இதே சிப் வந்து 1601 அப்படிங்கிற வெர்ஷனில் நம்ம வந்து 16 பிட்டுன்னு சொல்லி அதாவது 2/16. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம அதோடைய டபுள் மடங்கு போய் 32 பிட். இந்த விக்ரம் 3201ங்கிறது வந்து 32 பிட். சரி, எதுக்கு இந்த டெக்னிக்கலாலாம் நம்ம நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஃபோனில் நம்ம பேசுகிறோம்ல, முன்ன என்ன சொல்கிறது, என்ன ப்ராசஸர்னு நம்ம பேசுகிறோம், என்ன ஓஎஸ்ன்னு பேசுகிறோம், என்ன ஸ்டோரேஜ் ஜிபின்னு பேசுகிறோம், இதெல்லாம் இப்போ எப்படி நடைமுறை ஆகிடுச்சுல்ல. இப்போது வந்து இதெல்லாம் டெக்னிக்கல் யாருமே சொல்ல மாட்டேங்க. எத்தனை மெகா பிக்சல் கேமரா, எவ்வளோ ஸ்டோரேஜ்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சுல. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில், ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பு பற்றினதும் வந்து ரொம்ப பயங்கர புழக்கத்தில் வரப்போகிற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் இது பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா இதுதான் வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆயில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி வந்து ஆயில் ரூல் பண்ணிச்சோ இனிமேல் செமிகண்டக்டர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த 180 நானோமீட்டர் இதான் வந்து உள்ளே இருக்கிற டிரான்சிஸ்டர் வைக்கக்கூடிய சைஸு.
இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோன்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஆப்பிள் வந்து ரீசெண்டாக 2023 M3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுக்கு உண்டானதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 நானோமீட்டர். ஸோ 3 நானோமீட்டர் தான் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு, இருக்கிறதுல ரொம்ப குட்டியான டிரான்சிஸ்டர் வைக்கக்கூடிய ஒரு சிப்புன்னு பார்த்தோன்னு சொன்னால் 3 நானோமீட்டர் தான் அட்வான்ஸ்டு. நம்ம இப்போது இண்டிஜினியஸாக பண்ணிக்கிறது 180 நானோமீட்டர். இப்போ நம்ம பார்த்தா தெரியும் 3 180 பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைப்போம். அப்படி இல்லை. இந்த 180 நானோமீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து இன்டெல் பென்டிஎம் அப்படிலாம் நம்ம ப்ராசஸர் சொல்லுவோம். அந்த இன்டெல் பென்டிஎம் 3 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் இருக்குது. அந்த இன்டெல் பென்டிஎம் 3 ப்ராசஸர் எப்போ வந்துச்சுன்னா 1990களில் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். நம்ம நாட்டில் வந்து 2000 மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போவுமே நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இன்டெல் பென்டிஎம் 3 யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த இன்டெல் பென்டிஎம் 3ல வந்து 180 நானோமீட்டர் மைக்ரோ சிப் செமிகண்டக்டர் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பென்டிஎம் 3 அதுதான் இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் உள்ள வைக்கலான்னு கேட்டிங்கன்னா 2.5 கோடி 2.8 crores 28 மில்லியன். ஸோ 2.25 கோடி டிரான்சிஸ்டர்ஸ் அதுக்குள்ளே வைக்கலாம். அதான் வந்து அதோட ஸ்பீடு. இப்போ இவங்க M3 ஆப்பிள் M3 யூஸ் பண்ணுறாங்களா 3 நானோமீட்டர்ஸ். இது வந்து அமெரிக்கா மட்டும்தான் பண்ண முடியுது, வேறு யாரும் பண்ணல. இந்த 3 நானோமீட்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2500 கோடி டிரான்சிஸ்டர்ஸை வந்து அந்த சிப்குள்ளே வைக்கிறது தான். அதாவது அந்த சைஸில் வச்சா அவ்வளோ டிரான்சிஸ்டர்ஸ் வைக்கலாம். இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். அப்போ நம்ம 180 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் பார்த்தோன்னு சொன்னால் பெருசாக டிஃப்ரென்ஸாக தெரியல. சரி ஒரு 100 150 அப்போ வந்துடுவோம் போல். ஏன்னா இப்போ 180 நானோமீட்டர் ட்ரை பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறமா ஒரு 60 நானோமீட்டர்ஸில் வந்து அடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. அப்போ நான் இதை படித்து பார்க்கும்போது தான் பார்க்குறேன். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவும் நினச்சேன் ஒரு செகண்டு. அப்புறம் தான் உள்ளவே பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 வருஷம் கேப் இருக்குது. மினிமம் அவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் நம்ம வேகமாக நம்ம வந்து முந்துடும். ஏன்னா 2.5 கோடி எங்கே இருக்குது, 2500 கோடி எங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லை இல்லையா? ஆனாலுமே இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 180 நானோமீட்டர் அப்படின்னா நம்ம வந்து பென்டிஎம் 3 அவங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதில் பல முன்னேற்றங்கள் இருக்குது. என்ன முன்னேற்றங்கள் இருக்குது? இவங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் வந்து இது ஒர்க்கே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 3 நானோமீட்டர் 5 நானோமீட்டர் 7 நானோமீட்டர் தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ சைனாவோட அதிகபட்ச அட்வான்ஸ்டு கண்டுபிடிப்பு வந்து 7 நானோமீட்டர்ஸ் தான். அமெரிக்கா தான் 3 நானோமீட்டர்ஸ். அதுவே பாதி பின்னாடி இருக்காங்க, டபுள் மடங்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க சைனாவே. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது இப்போ 23 கிடையாது. என்ன அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் இவங்க இஸ்ரோக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து இந்த நானோமீட்டர்ஸ் மட்டும் கணக்கு கிடையாதாமா. ஸ்பேஸுக்கு போகும்போது அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் இருக்குது, அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டாண்டர்டுக்கும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் இப்போது நம்ம இண்டிஜினியஸாக பண்ணியிருக்கிற இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமாக யூஸ் ஆகுங்கிறாங்க. ஸோ இஸ்ரோவோட லான்ச்சுக்கு இனிமேல் நம்மளோட இண்டிஜினியஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் செக்யூரிட்டியாக நம்ம வந்து பயங்கர பாதுகாப்பாக இருப்போம். அதனால் அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அமெரிக்கா பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இன்டெல் இருக்குது, என்விடியா இருக்குது, குவால்காம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. இவங்களாம் அமெரிக்காவில் பண்ணிகிட்ருக்காங்க. 3 வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க அவுட் சோர்ஸும் பண்ணுறாங்க. என்ன அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா டைவான் கிட்டேயும் சாம்சங், இப்போ தாய்வானில் வந்து TSMCன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ண கொடுக்குறாங்க. சவுத் கொரியாவில் சாம்சங் கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ண கொடுக்குறாங்க. சைனா அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைனா 7 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ முதல் முறையாக இறங்கிட்டோம். இப்போ இந்த விக்ரம்ங்கிற பேர் வந்து விக்ரம் சாராபாய் அவங்களுடைய நினைவாக விக்ரம்ங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. நம்மளும் இதில் பயங்கர அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். 2021 கோவிட் முடிஞ்ச உடனே மோடிஜி அவர்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 76,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 76,000 கோடியே பெரிய அமௌண்ட் கிடையாது. நம்ம நாட்டோடைய பிரச்சனைகளுக்கு 76,000 கோடி பெரிய அமௌண்ட் தான். பட் சைனா, அமெரிக்காலாம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 76,000 கோடி ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 ஸ்டார்ட் அப் வந்து டிசைனுக்கு பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் ஒர்க் பண்ண போது இஸ்ரோ பயங்கரமாக ஒர்க் பண்ணுது. நம்மளுடைய விக்ரம் சாராபாய் அவங்களுடைய இதுவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம செமிகண்டக்டரில் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இன்னும் கடன்னு நம்ம முன்னேறி இப்போ அப்போ தான் நம்ம வந்து இந்த அமெரிக்காட்டேருந்து ஒரு டிபெண்டன்சி கம்மியாகும், சைனா கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து டிபெண்டன்சி கம்மியாகும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் போல்டு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ சைடில் பின்னாடி வந்து லாங் டேர்ம் விஷயங்களை மனசில் வச்சு மோடிஜி அவர்கள் வந்து முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட நோக்கம். நீங்களும் பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு இன்னும் பல தகவல்கள் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் எல்லாரோடய பகிர்ந்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய கமெண்ட்ஸு வேறு எந்த வீடியோ பற்றி பேசலாம், வேறு ஏதாவது இதை பற்றி பேசணும், நம்ம 2 ரூபா என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் கம்யூனிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்டை டெஃபினட்டாக கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.